Hi everyone, welcome to my channel. இந்த சேனல்ல இருக்க எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என் சேனல்ல எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணும்போது என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ்ஸ். இந்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஸோ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்ச பிறகு இதுக்கு மேலே இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் பார்ட்டும் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸோட ஃபோல்டிங்கும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வைங்க. வச்சு கரெக்டாக உங்கள் ஸ்லீவ் எவ்வளோ தூரம் வருதோ அதை மார்க் பண்ணி அது வரைக்கும் நீங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக இன்னும் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிங்க. ஸோ நார்மலாக எவ்வளோ தேவையோ அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ மேலேருந்து அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ஒரு 1 இன்ச் வந்து விட்டுட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம இடைவெளி விட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஏற்கனவே ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு 3 இன்ச், அகெயின் இன்னொரு 3 இன்ச். ஸோ இந்த 3 இன்ச்சில் தான் நம்ம வந்து இந்த லீஃப் மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ 1 2 3 லீஃப் பேட்டர்ன் வரும். ஏன்னா 3 வாட்டி நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்லீவோட லென்த்தை தகுந்த மாதிரி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இது நம்ம மார்க் பண்ணதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்வஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டட் சைடில் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு இதோட சைஸில் கொஞ்சமாக விட்டால் போதும். மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் வந்து கேன்வஸை சைடில் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் நான் கட் பண்ணி ஓரங்களை மடித்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த துணியையும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் இப்போ நம்ம தைச்ச அந்த காட்டன் ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுக்கறதா இருந்தால் லைனிங் அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த வச்சு நீங்கள் ஒன்றா சேர்த்து பின் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து பின் பண்ண பிறகு நீங்கள் கரெக்டாக எங்கே தைக்கணும் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து ஆப்சல்யூட்லி ஃபார் பிகினர் வந்து இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ்ஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூல் பி ஆன் தி ட்ராக். கரெக்டாக அந்த ஷேப்பில் போய் நிறுத்தி திருப்பணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். தைக்கும் போது நான் எங்கே ஸ்டாப் பண்ணணும் எங்கே டேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கரெக்டாக இதே ஷேப்பில் நீங்கள் வந்து தைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக் ஃபார் பிகினர்ஸ். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைச்சிட்டே வந்து கரெக்டாக எந்த இடத்துல அந்த பாயிண்ட் மீட்டப் ஆகுதோ அந்த இடத்துல நீடலை ட்ராப் பண்ணிட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணணும். ஓகே, நீடல் ட்ராப் பண்ணி ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி துணியை திருப்புங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி தைக்கும்போது உங்களுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷமாஸ் அன்பாக்சிங்கிற ஒரு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தெரியலன்னா இன்னைக்கு ஒரு புது வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதை உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஸ்லிட்டு மாதிரி ஓப்பன் கொடுத்து அந்த ஓப்பன் வழியாக இந்த ஃபேப்ரிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஷேப்பில் கட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு கட் பண்ணாமல். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு 3 ஷேப் வருது, அதனால் பர்ஃபெக்டாக அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ஸோ எனக்கும் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் போட ரொம்ப பிடிக்கும். ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்க மாதிரி. பட் வந்து எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் போடலாம். ஒன்றுமே தெரியாது, அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணி முடித்த பிறகு இங்கே வந்து கொஞ்சம் நாச்சஸ் கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து தைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட்
அந்த மார்ஜினில் இப்போ நம்ம வந்து நான் நாச்சஸ் கட் பண்ணுறேன். நாச்சஸ் கட் பண்ணால் மட்டும்தான் இதை டேர்ன் பண்ண முடியும். நாச்சஸ் கட் பண்ணாமல் டேர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெகத்தை வச்சு அதில் வந்து இப்படி கீறும்போது அது வந்து இன்னும் டேர்ன் வந்து இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, பாயிண்ட் டிப்குள்ளே நம்ம ஃபிங்கரை விட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். முடிஞ்ச பென்சிலோ இல்லை ஷார்ப் நீடலோ வச்சு அந்த பாயிண்ட் டிப்பை இன்னும் நல்லா நிறைய வெளியே வந்து இருக்க மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இப்போது இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை ஃபுல்லாக உள்ள நீங்கள் திருப்பிடணும். திருப்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்மாக வந்து சீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி மீதி 3ஐயும் நான் இதே மாதிரி டேர்ன் பண்ணி முடிக்க போகிறேன். ஒன்ஸ் வந்து டேர்ன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓப்பனிங்கோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு நீடல் த்ரெட் வச்சு கையில் தைக்க போகிறோம். இது ஒன்று மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஹோல்ட் பண்ண போது. அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு 4 இழை நூல் போட்டு நல்லா டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபர்மாக சீட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி இருக்க 1 2ஐயும் தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ராங் சைடும் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு உறுத்தலுமும் இருக்காது உங்களுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால. ஒரு சின்ன பேட்ச் ஒர்க், அந்த 3 பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் கொடுத்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்ச் ஒர்க்கை நான் தைச்சி நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அகெயின் இந்த பேட்ச் ஒர்க் வந்து தேய்ங்க, ஒட்டாதீங்க. நீங்கள் தைக்கும் போது அந்த ஓப்பனிங்கை இன்னும் நல்லா ஃபார்மாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை ஒட்டவும் செய்யலாம், பட் ஒட்டாதீங்க. இந்த மாதிரி இதை நம்ம கம்ப்ளீட்டாக தைக்க போகிறோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பேட்ச் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சின்னதாக ரவுண்டாக அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரியே, நம்ம ப்ளவுஸோட பேட்டர்ன் ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ப்ளவுஸ்க்கு என்ன பேட்ச் ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது, எது நல்லா இருக்கும் பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் போடணும்னு ஆசை இருக்கவங்க, ஆனால் வந்து ஓப்பனிங் இருந்து போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கோல்டு கலர் லென்த்தி ஃபேப்ரிக்கை வந்து சென்டரில் வச்சு ஒரு வாட்டி தைச்சிருங்க. உங்களுக்கு வந்து கை தெரியாது, அந்த கோல்டு கலர் ஃபேப்ரிக் மட்டும்தான் விசிபிளாக தெரியும். ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருக்குமே ஓப்பனிங் வச்சு தெரியாது, அந்த ஓப்பனிங் உள்ளே இருக்க கோல்டன் ஃபேப்ரிக் தான் ரொம்ப விசிபிளாக தெரியும். ஈஸி ட்ரிக் இல்லையா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட புது சேனலோட லிங்க் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் வர நாட்களில் நான் அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். See you next time. Take care. Bye bye.